வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ரியாஸ் ஹாரேஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடு எதிர்நோக்கும் பாரிய சவால் தொடர்பில் ஜனாதிபதி விளக்கம். කෝටි 9 ලක්ෂයක ණයක් තිබෙනවා. ඒ තත්ත්වය තුල කියන්නේ බිලියන් 9000ක අපි රටක් විදියට ආසිංගු තැනක ඉන්නවා. மத்திய வங்கி ஆளுநரின் பதவிக்காலத்தை நீடிப்பது தொடர்பில் அரசாங்கத்தில் பல்வேறு கருத்துக்கள். தொண்டமான், தேவானந்தா மற்றும் அத்தாவுல்லா ஆகியோரின் ஒத்துழைப்பு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிற்கு. உயர் நீதிமன்றத்தின் புதிய நீதிபதி ஒருவர் ஜனாதிபதி முன்னிலையில் இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டார். ஜனாதிபதி சட்டத்தரணி பிரசன்ன சுஜீவ ஜெயவர்தன உயர் நீதிமன்றத்தின் புதிய நீதிபதியாக இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டார். இதேவேளை ஜனாதிபதி மாளிகையில் சட்டத்தரணிகள் சிலரை நேற்று மாலை ஜனாதிபதி சந்தித்தார். பேதங்களை மறந்து நாட்டை கட்டியெழுப்புவதற்கு அறிவு மற்றும் வழிகாட்டுமாறு ஜனாதிபதி இதன்போது வேண்டுகோள் விடுத்துள்ளார். சுதந்திர நாடு என்ற வகையில் செயற்படும் போது சர்வதேச மட்டத்திலும் தேசிய மட்டத்திலும் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தன. குறிப்பாக பல சந்தர்ப்பங்களில் உலக நாடுகள் எம்மை ஏற்றுக்கொள்ளாத நிலை காணப்பட்டது. எனவே நாடு என்ற வகையில் அனைவரது பாராட்டுகளையும் பெற்றுக்கொண்டு பிரச்சனைகளை தீர்த்து முன்னோக்கி பயணிக்கின்றோம். உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொண்டு இந்த நாட்டினை கட்டியெழுப்பும் பொறுப்பினை நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். எனினும் 9 லட்சம் கோடி கடன் உள்ளது. இந்த சவால்களுக்கு மத்தியில் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக செயற்படுகின்றோம். அதனால் உங்களுக்குள்ள அறிவு, அனுபவம் மற்றும் சமூக வரவேற்புடன் அனைத்து பேதங்களையும் மறந்து பக்கச்சார்பின்றி நடுத்தரமாக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நாட்டை கட்டியெழுப்புவோம். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. நாட்டின் பொருளாதார நிலைமை மற்றும் அரசியல் விவகாரங்கள் தொடர்பில் இதன்போது கருத்து தெரிவிக்கப்பட்டது. புதிய கட்சிகள் சிலவற்றை எம்முடன் இணைத்துக் கொள்வதற்கு நாம் தீர்மானித்தோம். குறிப்பாக ஆறுமுகன் தொண்டமான் தலைமையிலான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸையும், டக்ளஸ் தேவானந்தா தலைமையிலான ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியையும், அதாவுல்லா தலைமையிலான கட்சியையும் இணைத்து செயற்படவுள்ளோம். இவ்வாறு சில கட்சிகளை இணைத்துக் கொண்டு நாம் மேற்கொண்டுள்ள புத்துணர்வு உடன்படிக்கைக்கு அமைய அவர்கள் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் அமைப்பாளர்களாக செயற்பட உள்ளனர். இதன்போது ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கிய உறுப்பினர்கள் தொடர்பில் அமைச்சரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை கூறுகின்றேன். வாக்களித்த பட்டியலை பாருங்கள், வாக்களிக்காத பட்டியலை பாருங்கள். அதன் பின்னர் ஒவ்வொருவர் தொடர்பில் விமர்சியுங்கள். வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் செய்தி சேகரிப்பதற்கு இன்று ஊடகவியலர்களுக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பில் இணைத் தலைவர்களான செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். அதனைத் தொடர்ந்து ஊடகவியலர்களுக்கு செய்தி சேகரிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இணைத் தலைவர்களான வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன், கைத்தொழில் மற்றும் வணிக அமைச்சர் ரிஷாட் பதியுதீன், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோரின் தலைமையில் இன்றைய கூட்டம் நடைபெற்றது. வவுனியா மாவட்டத்தில் அமைக்கப்படவுள்ள பொருளாதார மத்திய நிலையம், ஆசிரியர் நியமனம், பேராறு திட்டத்தினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இதுவரையில் காணி வழங்காமை, அரச உத்தியோகத்தர்களுக்கான வீட்டு திட்டம் புறக்கணிப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டன. எங்களுடைய அமைச்சர்கள் சம்பந்தமாக எத்தனையோ குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அது வந்து அதற்குரிய நாங்கள் உரிய விசாரணைகளை நடத்தித்தான் அதற்குரிய ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டும். அதே போன்றுதான் இது சம்பந்தமாக பல விடயங்களையும் ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கின்றோம். அது சம்பந்தமாக முடிவெடுக்கிறோம். மன்னார் மாவட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு எங்களுக்கு தெரியப்பட்டால் மன்னார் மாவட்டத்தில் தான் நான் நினைக்கிறேன் அமைச்சர் டெனிஸ்வரன் நாங்கள் சேர்த்து ஒரு காரியம் கொடுப்போம். இன்றைய மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தினை பதிவு செய்வதற்கு ஊடகவியலர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டமை குறித்து ஊடகவியலர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். இதன்போது அங்கிருந்த அதிகாரிகள் குறித்த ஊடகவியலாளரை தடுத்து நிறுத்தி இவ்வாறான கேள்விகளை வினவக்கூடாது என்று கூறினார்.
இதன்போது அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் குறித்த ஊடகவியலாளரை அழைத்து விடயங்களை கேட்டறிந்து கொண்டார். அபிவிருத்தி குழு கூட்டத்திற்கு அனுமதிக்கப்படுபவர்கள் தொடர்பில் எமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊடகத்தை அனுமதிக்க வேண்டும் என கூறப்படவில்லை. நல்லாட்சியின் பின்னர் உயர் பாதுகாப்பு வலயங்கள் சில விடுவிக்கப்பட்டு மக்கள் சொந்த நிலங்களில் மீள்குடியேற்றப்பட்ட போதிலும் வடக்கு மக்களுக்கு சொந்த நிலத்துக்கு செல்வது காணல் நீராகவே உள்ளது. யுத்தம் காரணமாக 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் திகதி வலி வடக்கில் இருந்த சுமார் 22,000 குடும்பங்களைச் சேர்ந்த 1,00,000க்கும் அதிகமானவர்கள் நிர்கதியான நிலைக்கு தள்ளப்பட்டனர். மயிலிட்டி, பலாலி, காங்கேசன்துறை, ஊரணி, தெள்ளிப்பளை உள்ளிட்ட 40 பிரதேச செயலகத்திற்குட்பட்ட மக்கள் தமது பூர்வீக நிலங்களை விட்டு வெளியேறினர். நிலப்புலங்களை விட்டு வெளியேறி 26 வருடங்கள் கடந்த நிலையிலும் சிலருக்கு மீள்குடியேற்றம் என்ற கனவு நிறைவேறவில்லை. சுமார் 13,000 ஏக்கர் நிலப்பரப்பினை கொண்ட வலி வடக்கு இன்று பற்றைக்காடாக காட்சியளிக்கின்றது. வீடுகளும் காணிகளும் அடையாளம் காண முடியாத வகையில் அழிந்துள்ளன. சொந்த நிலத்தினை இழந்து அகதி என்ற அந்தஸ்துடன் செல்வதற்கு இடமின்றி தத்தளித்த இவர்களுக்கு ஆரம்பத்தில் தெள்ளிப்பளை துர்க்கையம்மன் கோவிலே தஞ்சம் கொடுத்தது. அதன் பின்னர் படிப்படியாக பருத்தித்துறை, வெல்வெட்டி, உடுப்பிட்டி போன்ற இடங்களில் இவர்கள் குடியேறினர். சொந்த நிலத்தில் செல்வச் செழிப்புடன் வாழ்ந்தவர்கள் இன்று ஓலை கொட்டில்களில் வாழ்கின்றனர். 24 பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட சுமார் 6,500 ஏக்கர் நிலப்பரப்பு இன்னும் விடுவிக்கப்படாதுள்ளது. இதன் காரணமாக இந்த பகுதியைச் சேர்ந்த சுமார் 10,000 குடும்பங்கள் இன்னும் மீள்குடியேற்றப்படவில்லை. விடுவிக்கப்படாத உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் 17 பாடசாலைகள், வைத்தியசாலை, மதஸ்தலங்கள் என்பனவும் உள்ளடங்குகின்றன. எங்கட இடங்களுக்கு விடுறம்னு சொல்லி இதுவரை காலம் விடுவதா தெரியல. எங்கட மக்கள் சரியாக கஷ்டப்படுறார்கள். எங்கட ஸ்கூல் எங்கட ஊரில் இருந்த பொழுது எங்கட ஸ்கூல் பெரிய ஸ்கூல், 1000-2000 பிள்ளைகள் படித்தது. இப்போ எங்கட ஸ்கூல் எங்கே இருக்குன்றே தெரியாமல் இயங்கி கொண்டிருக்கிறது. அப்படி போய்கொண்டிருக்கிறது எங்களோட வாழ்க்கை. நிலையான வாழ்க்கை இல்லை, நிம்மதியான தொழில் இல்லை. எங்களுக்கு எங்களோட இடத்தை இழந்து பெருசாக எங்களோட மக்கள் சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 13 முகாமும் இருக்கக்கூடாது. 13 முகாமும் அந்தந்த சொந்த இடத்துல போகும். அகதி முகாம் எல்லாம் சொந்த ஊருக்கு, சொந்த இடத்துல, சொந்த மண்ணில் வாழ வேண்டும். இதுதான் இந்த மக்கள் 27 வருஷ கனவு. எமக்கு நல்ல ஒரு விமோசனம் இந்த 27வது வருடத்தில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். தமது சொந்த நிலத்தினை விடுவிக்க கோரி வலி வடக்கு மக்கள் பல போராட்டங்களை முன்னெடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. சொந்த நிலமே சொர்க்கம் என 26 வருடங்களாக காத்திருக்கும் இந்த மக்களின் மீள்குடியேற்றம் எப்போது நிறைவேறும்? தமிழகத்தின் 15வது சட்டப்பேரவையின் முதலாவது கூட்டத்தொடர் மரபு முறைப்படி ஆளுநர் ரோசையாவின் தொடக்க உரையுடன் இன்று ஆரம்பமானது. இதன்போது ஆளுநர் ரோசையா ஆங்கிலத்தில் 38 பக்கங்கள் கொண்ட தனது உரையை வாசித்தார். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவை போன்ற சர்வதேச அமைப்புகளின் மூலமாக இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டுப் போரின் இறுதிக்கட்டத்தில் தமிழர்கள் மீது போர்க்குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலை புரிந்தவர்களை அக்குற்றங்களுக்கு பொறுப்பேற்க செய்ய தமிழக அரசு தொடர்ந்தும் முயற்சிகளை மேற்கொள்ளும் என குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று பாரம்பரிய மீன்பிடி பகுதிகளில் மீன்பிடிக்கும் போது இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்தும் கைது செய்யப்படும் நிகழ்வு மேலும் தொடராமல் அவர்களின் உயிருக்கும் உடைமைக்குமான பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆளுநர் கூறினார். இந்த நீண்டகால பிரச்சினைக்கு இலங்கை அரசாங்கத்தின் மூலம் நிரந்தர தீர்வு காண மத்திய அரசிடம் தமிழக அரசு தொடர்ந்தும் வலியுறுத்தும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கச்சித்தீவை மீட்டு பாக்குநீரிணை பகுதியில் தமிழக மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்ட தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றும் ஆளுநரின் உரையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. காலஞ்சென்ற மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் அலவி மௌலானாவின் ஜனாசா இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. திகிவலை ஜும்மாப்பள்ளி மையவாடியில் ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட்டது. காலை சென்ற அலவி மௌலானாவின் ஜனாசாவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த இன்று முற்பகல் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அன்னாரின் வீட்டுக்கு சென்றிருந்தார். நேற்று பிற்பகல் மேல்மாகாண முன்னாள் ஆளுநர் அலவி மௌலானா தனது 84வது வயதில் காலமானார். அரசியல்வாதிகள் மற்றும் பெருந்திரளான மக்கள் அவரின் ஜனாசா நல்லடக்கத்தில் கலந்து கொண்டனர்.
1948 ஆண்டு தொழிற்சங்க செயற்பாட்டாளராக தொழிலாளர்களின் போராட்டங்களுக்கு தலைமைத்துவம் வழங்கிய அலவி மௌலானா 1960 ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்து கொண்டார். அதன் பின்னர் இன மத பேதமின்றி மக்களுக்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்டார். 1994 ஆண்டு பாராளுமன்றத்துக்கு பிரவேசித்த அவர் ஊடகத்துறை பிரதி அமைச்சராகவும் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சிகள் மன்ற அமைச்சராகவும் தொழில் அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். சிறிது காலம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உப தவிசாளராக செயற்பட்ட அலவி மௌலானா 2002 ஆண்டு பிப்ரவரி 2 மேல் மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டார். அதன் பின்னர் 2015 ஆண்டு ஜனவரி 23 வரை அவர் அந்த பதவியில் நீடித்தார். மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் தலைவர் சோமவங்ச அமரசிங்கவின் பூதவுடல் பத்திரமுல்லை பெலவத்தையில் உள்ள அன்னாரின் சகோதரியின் வீட்டுக்கு இன்று பிற்பகல் கொண்டு செல்லப்பட்டது. இலக்கம் 35 சிங்கப்பூர பெலவாத்த பத்திரமுல்லை என்ற முகவரியில் அமைந்துள்ள வீட்டில் பூதவுடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அரசியல்வாதிகள் மற்றும் பெருந்திரளான மக்கள் அன்னாரின் பூதவுடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ජනතාවගේ විමුක්තිය වෙනුවෙන් மக்களின் விடுதலைக்காக பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் அவர் செயற்பட்டார். அதேபோன்று கட்சியின் நம்பிக்கையை வென்றார். அவரின் மறைவு எமது கட்சிக்கு பெரும் அதிர்ச்சியையும் கவலையும் ஏற்படுத்தியுள்ளது. நாம் அவருக்கு எமது மரியாதையை செலுத்துகிறோம். ஜனநாயகத்தை உறுதிப்படுத்தி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக செயற்பட்ட சோமவங்ச அமரசிங்கவின் மறைவு ஒரு பாரிய இழப்பாகும். අපෙන් නික්ම යෑම රටට විශාල පාඩුවක් හැටියටයි මම දකින්නේ. அவரின் மறைவு தொடர்பில் மிகுந்த கவலை அடைகிறோம். அவர் இந்த நாட்டிற்காக சேவையாற்றியுள்ளார். அதற்காக நாம் அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும். அவருடைய கருத்துக்களுக்கும் நம்முடைய கருத்துக்களுக்கும் இடையே முரண்பாடு இருந்தாலும் அவர் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டார். நாட்டு மக்கள் சார்பில் நாங்கள் கவலை அடைகிறோம். சிறந்ததொரு சமூக ஆர்வலரை நாம் இழந்துள்ளோம். காலஞ்சென்ற சோமவங்ச அமரசிங்கவின் இறுதிக்கிரியைகள் எதிர்வரும் சனிக்கிழமை மாலை பொரல்ல மயானத்தில் இடம்பெற உள்ளது. முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரியின் தொழில்நுட்ப ஆய்வுக்கூடம் கல்வி ராஜாங்க அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்களான சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா மற்றும் எஸ் சிவமோகன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். எங்களுடைய அமைச்சர் அகிலவிராஜ் காரியவாசம் அவர்கள் இன்று எனக்கு வடபகுதியிலே இருக்கின்ற வடகிழக்கு பகுதியிலே அதே போல மலையகத்திலே இருக்கின்ற பாடசாலைகளை கவனிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தெரிந்திருக்கின்றார். பிரதம மந்திரி மூலமாக, சாதாரணமாக அல்ல, வாய்மொழி மூலமாக சொல்லவில்லை. இது அரச வர்த்தமானியில் இன்று கெசட் பண்ணப்பட்டிருக்கின்றது இந்த அதிகாரங்கள். ஆகவே உங்களுடைய குறைகளை தீர்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இன்று இருக்கின்றது. அதை நிச்சயமாக எதிர்வருகின்ற காலகட்டங்களிலே நாங்கள் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. விசேஷமாக உங்களுடைய பகுதி மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு பகுதி என்பதிலே எந்த விதமான அபிப்பிராய பேதமும் கிடையாது. ஆகவே அந்த பகுதியை அபிவிருத்தி செய்வது கட்டாயம் இந்த காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கின்றது. பாடசாலை மாணவர்களுக்கு ஊடகத்துறைசார் அறிவை வழங்கும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்ட் நடாத்தும் பயிற்சி பட்டறையின் மற்றும் ஒரு கட்டம் நீர்கொழும்பு விஜயரத்னம் இந்து மத்திய கல்லூரியில் இன்று நடைபெற்றது. நீர்கொழும்பு விஜயரத்னம் இந்து மத்திய கல்லூரிக்கு இன்று காலை சென்ற நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினருக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. செய்தி அறிக்கையிடலுக்கு மாத்திரம் மட்டுப்படாமல் மாணவர்களின் எதிர்கால நலன் கருதி நியூஸ் ஃபர்ஸ்ட் இந்த திட்டத்தை நாடளாவிய ரீதியில் முன்னெடுத்து வருகிறது. நீர்கொழும்பு விஜயரத்னம் இந்து மத்திய கல்லூரியில் இன்று நடைபெற்ற பயிற்சி பட்டறையின் போது செய்தி அறிக்கையிடல், செய்தி வாசிப்பு, நவீன ஊடக பயன்பாடு, செய்தியறையின் செயற்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கும் இதன்போது சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டது. தலைமைத்துவ பயிற்சியும் இதன்போது மாணவர்களுக்கு வழங்கப்பட்டதுடன் மாணவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் அதில் பங்கு பெற்றனர். இந்த பயிற்சி பட்டறையில் தாம் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் தொடர்பில் மாணவர்கள் கருத்து தெரிவித்தனர். ஊடகத்துறை பொதுவாக ஒரு வருமானத்தை இலக்காக வச்சு நடத்துறது இல்லை, அது மக்களுக்கு உண்மையான செய்திகளை வழங்குறது. இந்த ஒர்க் ஷாப் மூலம் எதிர்காலத்தில் ஒரு ஊடகவியலாளர் வர விரும்புகிற ஆட்களுக்கு இந்த ஒர்க் ஷாப் ஒரு நல்ல முறையில் அமைஞ்சது. இந்த ஒர்க் ஷாப் எங்களுக்கு ரொம்ப பிரயோசனமாக இருந்துச்சு, நிறைய அனுபவங்களை தந்தாங்க. நியூஸ் ஃபர்ஸ்டின் சேவையை பாராட்டி
விஜயரத்னம் இந்து மத்திய கல்லூரியினால் இதன்போது நினைவு சின்னமும் வழங்கப்பட்டது. தற்கால உலகில் ஊடகம் தொடர்பான அறிவை பெற்றுக்கொள்வதும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்ற இந்த நிலையிலே எமது பாடசாலைக்கு சக்தி நியூஸ் பெஸ்டினால் இன்றைய தினம் தலைமைத்துவ மற்றும் ஊடகம் தொடர்பான பயிற்சி நெறிகள் வழங்கப்பட்டன. அந்த பயிற்சி நெறியை பொறுத்தமட்டிலே மாணவர்கள் சிறப்பான முறையிலே பங்கு பற்றி சிறந்த அறிவையும் ஆற்றலையும் பெற்றுக்கொண்டார்கள். யானைகள் மற்றும் மனிதர்களை பாதுகாத்தலும் யானை மற்றும் மனிதனுக்கு இடையிலான பிரச்சனையை குறைக்கும் திட்டம் தொடர்பிலான கலந்துரையாடல் மட்டக்களப்பில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வன ஜீவராசிகள் அமைச்சர் காமினி ஜெயவிக்ரம பெரேரா தலைமையில் மாவட்ட செயலகத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிலவும் யானை பிரச்சினை மற்றும் அவற்றை நிவர்த்தி செய்ய எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டன. இந்த கலந்துரையாடலில் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். எமது மட்டக்களப்பு அம்பாறை எல்லை மாவட்ட எல்லைகளை அன்றிய பகுதிகளில் கடந்த காலங்களில் வனங்கள் தான் இருந்தது. ஆனால் தற்பொழுது இந்த யானைகள் வருகின்ற காரணம் என்னென்று சொன்னால், அந்த எல்லைகளில் உள்ள காடுகள் அழிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த யானைகள் அந்த காட்டுக்குள் செல்வதா அல்லது கிராமங்களுக்குள் செல்வதா என்ற திண்டாட்டத்தின் அடிப்படையில் அந்த யானைகள் இடைமறிக்கப்படுவதாக எமது பகுதிகளில், அதுவும் எமது குடியேற்றம் உள்ள பகுதிகளில் தான் தற்பொழுது யானைகள் களமிறங்கி இந்த அட்டகாசங்களை செய்கின்றது. 650க்கு மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு 5 வருஷத்துக்குள்ள. இதுல நாளைக்கு 100 வீடுகள் தான் பாதிப்புக்கு நஷ்டம் கொடுத்திருக்கு. கிட்ட 500 கிட்ட நஷ்டம் கொடுக்கிற டோட்டலா படுது. கிராமத்திற்கு வருகின்றன, அங்கு வந்து அட்டகாசம் செய்கின்றன. கம்பி வேலிகளின் ஊடாக பாதுகாக்க முடியாது. கம்பி வேலிகளை சுற்றி பனை மரங்களை நாட்டுங்கள். கம்பி வேலி தற்காலிகமானது. கடந்த காலம் இலங்கை சுற்றி 3500 கிலோமீட்டருக்கு பொதுமக்களின் நிதியில் 10,000 மில்லியன் ரூபாய் செலவிட்டு வேலி அமைக்கப்பட்டுள்ளது. 3500 கிலோமீட்டருக்கும் அமைக்க வேண்டியுள்ளது. இது நிறைவு பெறவில்லை. இது தீர்வு அல்ல. பொய்யான செயற்பாட்டையே முன்னெடுக்கின்றனர். அதனால் மரங்களை நடும் திட்டத்தை மக்கள் பொறுப்பேற்று முன்னெடுத்து செல்லுங்கள். மனிதர்கள் மற்றும் யானைகளை பாதுகாக்கும் விசேட திட்டம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் நேரடி வழிகாட்டலின் கீழ் முன்னெடுக்கப்படுவதுடன் இது தொடர்பில் மேற்கொள்ளப்படும் தீர்மானங்கள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட உள்ளன. கல்கிஸ்ஸை மிகுந்து மாவட்டத்தில் அமைந்துள்ள காணியொன்றை 501 மில்லியன் ரூபாவுக்கு கொள்வனவு செய்தமை தொடர்பில் கல்கிஸ்ஸை நீதவான் நீதிமன்றம் யோசித்த ராஜபக்சவுக்கு இன்று பிணை வழங்கியது. போலீஸ் நீதி குற்ற விசாரணை பிரிவினர் இன்று நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்திய சந்தர்ப்பத்திலேயே பிணை வழங்கப்பட்டது. நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு யோஷித்த ராஜபக்சவுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் பிரகாரம் யோஷித்த ராஜபக்ச இன்று நீதிமன்றத்தில் ஆஜரானார். இதன்போது கல்கிஸ் பிரதம நீதவான் முகமது சஹாப்தீன் யோஷித்த ராஜபக்சவை தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பிணைகளில் விடுவித்தார். ஒவ்வொரு மாதமும் இறுதி ஞாயிற்றுக்கிழமை போலீஸ் குற்ற விசாரணை பிரிவில் ஆஜராகுமாறு அவருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனது பாட்டியின் காணியில் எனக்கு வழங்கப்பட்ட வீடு தொடர்பான வழக்கு விசாரணை இன்று இடம்பெற்றது. நீதிமன்றத்திற்கு இன்று வருமாறு அறிவிக்கப்பட்டிருந்தது. பிணை வழங்கப்பட்டு விடுவிக்கப்பட்டேன். இதேவேளை தேசிய சுதந்திர முன்னணியின் ஊடக பேச்சாளர் முகமது முசமில் போலீஸ் நீதி குற்ற விசாரணை பிரிவில் இன்று ஆஜரானார். ஜனாதிபதி செயலக வாகனங்களை சட்டவிரோதமாக பயன்படுத்தியமை தொடர்பில் சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக அவர் அழைக்கப்பட்டிருந்தார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பில போலீஸ் விசேட விசாரணை பிரிவில் இன்று ஆஜரானார். ஆஸ்திரேலிய நிறுவனம் ஒன்றின் ஊடாக வழங்கப்பட்டதாக கூறப்படும் அட்டர்னி பத்திரம் தொடர்பில் விசாரிப்பதற்காக அவர் அழைக்கப்பட்டிருந்தார். தபால் ஊழியர்களோடு பிரதமர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் பணிப்பகிர்ப்பை கைவிடுவதற்கு தொழிற்சங்கம் தீர்மானித்துள்ளதாக தபால் துறை அமைச்சர் அப்துல் ஹலீம் தெரிவித்தார். எனினும் தொழிற்சங்க பணிப்பகிர்ப்பை கைவிட்டமை தொடர்பில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை என தபால் மா அதிபர் கூறினார். நாட்டின் பொருளாதாரத்துக்கு வலு சேர்க்கும் மலையக மக்களின் வாழ்க்கை தொடர்ந்தும் பின்தங்கிய நிலையிலே காணப்படுகின்றது. அக்கரப்பத்தனை அலுப்புவத்தை தோட்ட மக்களும் அதற்கு விதிவிலக்கல்ல. அக்கரப்பத்தனை டொரிங்டன் பிரிவில் அமைந்துள்ள அலுப்புவத்தை தோட்டமே இது. மன்ராசி நகரிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தோட்டம் அமைந்துள்ளது. அலுப்புவத்தை தோட்டத்தில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக எவ்வித அடிப்படை வசதிகளுமின்றி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். பல தசாப்த கதைகளை சொல்லும் இந்த கூரை தகடுகள், மோசமான நிலையில் காணப்படும் பாதைகள், மக்கள் வாழ்வதற்கு ஏற்றாற்போல் இல்லாத சுற்றுச்சூழல், இதுவே இந்த மக்களின் சொத்தாகும். 125 குடும்பங்கள் வாழ்ந்து வரும் இந்த தோட்டத்தின் நிலைமையை எவரும் கண்டுகொள்வதில்லை என கவலை வெளியிடுகின்றனர் அலுப்புவத்தை தோட்ட மக்கள்.
எலெக்ஷன் டைமுக்கு மட்டும் வர்றாங்க, வந்து எலெக்ஷனை கேட்குறாங்க, உனக்கு கூப்பை எடுத்து தரேன், அந்த உதவி செய்கிறேன், இந்த உதவி செய்கிறேங்கிறாங்க. எந்த உதவியுமே இல்லை. எனக்கு கண்ணு தெரியாது, மகனுக்கு கை இல்லை. நாங்கள் ரொம்ப வறுமை குடும்பம், வறுமையில் வாழ்கிறோம். எங்கள் வீடெல்லாம் வெடித்து போய் கிடக்கு. எங்களுக்கு எந்த உதவியும் இல்லை. வந்து நீங்கள் தயவு செஞ்சு வந்து பார்த்துட்டு, நீங்கள் பொய்யும் மெய்யும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு எங்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ நீங்கள் செஞ்சுட்டாங்க. இந்த ரோட்டு வசதி ஒரு அவையில் ஒரு பெரிய யாருக்கு ஒரு பிரச்சனைனா போய் கேளாது. இந்த பாலம் இருக்குது, இந்த பாலம் பிரச்சனை இப்படி எத்தனையோ அதிகாரியாக மினிஸ்டர்லாம் வந்திருக்காங்க. எந்த ஒரு இது மாதிரி ஓட்டு கேட்க மட்டும் தான் வராங்க. எந்த ஒரு விஷயமும் செஞ்சு தரேன்ட்டு தான் சொல்கிறாங்க. இது வரைக்கும் எதுவுமே செஞ்சதில்லை. எங்களுக்கு கூடிய சீக்கிரம் இது செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பல தசாப்தங்களாக கவனிப்பாரற்ற நிலையில் வாழ்ந்து வரும் தமக்கு இனியேனும் அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதே அலுப்புவத்தை தோட்ட மக்களின் எதிர்பார்ப்பாகும். விவசாயத்துறையை மேம்படுத்துவதற்காக கடந்த காலத்தில் பெருமளவு நிதி ஒதுக்கப்பட்டாலும் அது மக்களை சென்றடைந்துள்ளதா என்பதில் சந்தேகம் எழுகின்றது. வடமாகாணத்தின் பல்வேறு பகுதிகளிலும் புனரமைக்கப்படாதுள்ள குளங்களும் இந்த சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்துகின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டுச்சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கட்சிலை மடுக்குளத்தினூடாக 150 ஏக்கர் நிலத்துக்கான நீரை பாய்ச்ச முடியும். உரிய புனரமைப்பு ஒன்றை உடைப்பெடுக்கும் அபாய நிலையில் இந்த குளம் தற்போது காணப்படுகின்றது. இந்த குளத்தில் 2 துருசுகள் காணப்படுகின்ற போதிலும் பிரதான துருசின் கதவுகள் களவாடப்பட்டுள்ளதாக விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். மேலோட்டமாக குளக்கட்டுக்கு மண் கொஞ்சம் மட்டும் போடப்பட்டுள்ளது. துருசி பாத்தீங்கன்னா இதுதான் அந்த குளத்தின் பிரதானமான துருசி. ஆனால் இந்த துருசிக்கு அவர்கள் எந்த விதமான ஒரு வேலை திட்டமும் செய்யாமலுக்கு இந்த துருசுக்குள்ளே மண்ணை போட்டு மண் சாக்கை போட்டு இந்த துருசை அடைத்து விட்டு சென்று இருக்கிறார். ஆபத்தான நிலைமையில இருக்குது. இப்ப நாங்கள் இப்ப ஆபத்தை முதல் சந்திச்சு இப்ப எங்கட வெள்ளமையால பசல பையால போட்டு மறைஞ்சு வைத்து நிற்கிறோம். இவ்வளவு சினத்தை பாதிக்கும். இப்ப நிறைய புல்லாக இந்த குளத்துக்குள்ள நிறைய தண்ணி நிற்கணும். எப்ப உள்ளுக்கு பெரிய சுரங்கமா இருக்குது. அது எப்ப குறைஞ்சு உடைச்சு கொண்டு போகுதோ தெரியாது. கட்சிலை மடுக்குளத்தின் குளக்கட்டினூடாக தற்போது நீர் கசிந்து வருவதால் மண்மூடைகள் மற்றும் மரக்குட்டிகளை போட்டு குளம் உடைப்பெடுக்காத வகையில் தற்காலிக நடவடிக்கைகளை விவசாயிகள் மேற்கொண்டுள்ளனர். கட்சிலை மடு மக்கள் மேற்குடியமர்த்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் குளத்தின் புனரமைப்பு நடவடிக்கைகள் பேரளவுக்கு முன்னெடுக்கப்பட்டதாக விவசாயிகள் குறிப்பிட்டனர். வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் விவசாயத்துறையை மேம்படுத்த ஒதுக்கப்பட்ட 3360 மில்லியன் ரூபாவுக்கு என்ன நேர்ந்தது என அவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். தமது பிரச்சினை குறித்து அதிகாரிகள் கவனம் செலுத்தி குளத்தை விரைவில் புனரமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ரஷ்ய தின நிகழ்வுகள் கொழும்பில் உள்ள ரஷ்ய தூதராலயத்தில் நேற்று நடைபெற்றது. சோவியத் ஒன்றியத்தின் வீழ்ச்சியின் பின்னர் 1992 ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் ரஷ்ய தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் அலெக்சாண்டர் கர்ஷாவா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சபாநாயகர் கரு ஜெயசூரிய, அமைச்சர்கள் மற்றும் ராஜதந்திரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். கடந்த 4 வருடங்கள் தொடர்பில் நமக்கு பெருமையுடன் சில விடயங்களை குறிப்பிட முடியும். நாம் ஒன்றிணைந்து சில சேவைகளை செய்தோம். தொழில்நுட்பம், ஆய்வு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நடவடிக்கைகளை கைச்சாத்திட்டுள்ளோம். அத்துடன் வர்த்தகம், விஞ்ஞானம் மற்றும் கலாச்சார துறைகளிலும் இரு தரப்பினருக்கிடையில் உறவுகள் வலுப்பெற்றுள்ளன. இந்த ஒத்துழைப்பு முக்கியமானது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். 1957 ஆண்டு முதல் இலங்கைக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் பேணப்பட்டு வருகின்றன. அதற்கு சிறந்ததோர் வரலாறு இருக்கிறது. நல்லிணக்க செயற்பாடுகள் மற்றும் சமூக மேம்பாட்டிற்கு ரஷ்யாவின் முதலீடுகள் உறுதுணையாக இருந்தன. ரஷ்யாவுடன் வர்த்தக உறவுகளை எதிர்காலத்தில் மேலும் அதிகரிப்பதற்கு எதிர்பார்க்கிறோம். காணொளிகள் அடங்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும், சக்தி டிவி செய்திகளை நேரடியாக பார்வையிடவும் newsfirst.lk-இன் Facebook பக்கத்தை லைக் செய்யுங்கள். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தி 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.